ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆல் ஆஃப் அஸ் டெட்டுங்கிற சூப்பரான கொரியன் ஜாம்பி சீரிஸ் தான். வாங்க எபிசோட் 5க்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த வில்லன் பையன்கிட்ட மாட்டி தப்பிச்சு ஓடிட்டுருப்போம். அவன் கையில் இருக்க கத்தியை தூக்கி வீசி எறியும் போது அது நம்ம ஹீரோ முதுகிலே குத்திடும். இதே மாதிரி காமிச்சு நம்ம எபிசோடை முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி டீம் ஃபுல்லாக அம்பை விட்டு அங்கே இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் கிளியர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவளோட தம்பியை தேடி வந்துட்டு இருக்கா இல்லையா, ஒரு வழியாக அந்த தம்பியோட கிளாஸ் ரூமும் ரீச் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் உள்ளே வந்தால் ஃபுல்லாக ஜாம்பிஸ் தான் இருக்கும், அவனோட தம்பி இருக்க மாட்டான். இருந்தாலும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவள் தேடிட்டு இருப்பா தம்பி இருக்கானா இல்லையான்னு. ஆனால் அங்கே அவனோட தம்பி இருக்க மாதிரியே தெரியல. இங்கே நம்ம கிளாஸ் ரூமை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லா பசங்களும் டென்ஷனாக இருக்காங்க. போன 2 பேர் ஆளே காணும், ஃபோன் கிடச்சிதா இல்லையான்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக அந்த ஹெலிகாப்டர்ஸ் பறந்துட்டே இருக்குது. ஏன் இந்த ஹெலிகாப்டர்ஸ்லாம் ஒன்று கூட நம்மளை வந்து காப்பாற்றலை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கிளாஸ் லீடர் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் நாட்டுக்கு யார் முக்கியமோ பணக்காரங்களோ அவங்கள மட்டும்தான் காப்பாற்றுவாங்க, நம்மள மாதிரி இருக்கவங்களெல்லாம் காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோயினோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அவர் அந்த கலர் பாம்பு போட்டு அந்த ஹெலிகாப்டர் கூப்பிட்றப்ப இல்லையா, எல்லாரையும் மேலே ஏற்றிட்டு மேலே பறந்து போகிறாங்க. அங்கேருந்து கொரியாவே காமிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கங்கே புகையாக வந்துட்டு கொரியா எப்படிலாம் அழிஞ்சிட்டு இருக்குன்ற மாதிரி இருக்குது. அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே கவலை. இருந்தாலும் கொரியாவில் இருக்க இன்ஃபெக்ட் ஆகாத மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லை, மேபி அவங்க இன்ஃபெக்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி கொரியாவோட சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுது. ரொம்பவே கஷ்டத்தில் போயிட்டுருக்கு கொரியாவோட நிலைமை. இதனால மொத்த கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கிட்ட போயிடுது. ஆனாலும் மக்கள் வந்து ஒருத்தர் அடிச்சுட்டு ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு ட்ரெயினை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு பையன் வந்து ஜோம்பி மாதிரி இருக்கான். அவன் வந்து இன்னொருத்தனை கடிச்சிடுறான். அங்கே இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பட் ஆனால் அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா உண்மையான ஜோம்பியே இல்லை போல இருக்குது. அதை நெட்டில் அப்லோட் பண்ணி வியூஸ் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பல ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபேக் நியூஸ் பரவறதை தடுக்கணும், மக்களுக்கு வந்து நம்பிக்கை ஓட்டணும், இருக்கிறவங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கிளாஸ் ரூமை தான் காமிக்கிறாங்க. யாக் மட்டும் தான் உள்ளே வரான். இதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ரொம்ப சோகமாயிடுது. சரி நம்ம ஹீரோ எங்கன்னு கேட்கும்பொழுது நான் ஜன்னல் வழியாகவே வந்துட்டேன், பட் அவன் சில காரணங்களால் சுற்றிட்டு வர்ற மாதிரியே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் பயங்கர சோகமாகிடுறாங்க. இருந்தாலும் நம்ம யாக் என்ன சொல்கிறான்னா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அவன் வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. லாஸ்ட் எபிசோடில் முடிச்சிருப்பாங்க இல்லையா, ஓடி வந்துட்டு இருப்பான், வில்லனும் பின்னாடி வந்துட்டு இருப்பான். இப்போ தான் நமக்கு தெளிவாக என்ன நடந்திருக்குன்னே காமிக்கிறாங்க. அவன் கத்தியை தூக்கி போட்டிருப்பான், பட் ஆனால் அது அவன் மேலே குத்தலை, மேலே பட்டு கீழே விழுந்துட்டு இருக்கும். இருந்தாலும் அவன் கையில் இருந்த ஃபோன் வந்து கீழே விழுந்துட்டு இருக்கும். அதை இருந்து பிக்கப் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஓடிட்டு இருப்பான். பின்னாடி வில்லன் பையன் துரத்த, அவங்க எல்லாரையும் ஜாம்பி துரத்த அப்படின்னு ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு வழியாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க லைப்ரரி ரீச் பண்ணியிருப்பான். அங்கே பார்த்தா அங்கேயும் கீழே ஜாம்பிஸ்லாம் நிறைய இருக்கும். பட் ஆனால் அந்த புக் ரேக் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் சேஃபாக உட்காந்துருப்பான். அதை நோட்டீஸ் பண்ணிட்டு இவனும் மேலே ஏறி போவான். அவன் என்ன பண்ணியிருப்பான்னா இவன் ஒருவேளை அஃபெக்ட் ஆயிருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி கீழே தள்ளிடுவான். இப்படி இருக்கும்போது வில்லன் பையன் மேலே வந்துட்டு இவன் நம்மளை எனக்கு தள்ளிட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வில்லன் என்ன பண்ணுவானா அந்த பையனை பிடிச்சி கீழே தள்ளிடுவான். உடனே ஜாம்பிஸ் அந்த பையனை போட்டு எல்லாம் கொதறி வச்சிருது. நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக மேலே ஏறி இருப்பான். பட் ஆனால் வில்லன் பார்த்தீங்கன்னா விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டே ஃபோனை மரியாதையாக கொடுத்துரு அப்படின்னு கேட்க முடியாதுடா, நீ பிரின்சிபலை கொலை பண்ண வீடியோ ஆதாரம் இதில் மட்டும்தான் இருக்குது, நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்ல இவன் பயங்கர காண்டாக இன்னும் துரத்திட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் பையன் ஹீரோவோட காலை பிடிச்சி இழுக்க அவன் பார்த்தீங்கன்னா மேலே பட்டு கீழே விழுந்துருவான். கீழே தான் ஃபுல்லாக ஜோம்பிஸாக இருக்கே, எல்லாம் துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவன் தான் ஓடிட்டு இருப்பான். இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஒரு ரேக் மேலே ஏறினா அங்கேயே இந்த வில்லன் பையன் வந்து நின்றுட்டு இருக்கான். 2 பேரும் மேலேயே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கீழே ஜாம்பிஸ் எல்லாம் எப்படா இவங்க கீழே விழுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வில்லன் பையன் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அவன் கிட்ட இருந்து ஃபோனையுமே எடுத்துருவான். வீடியோவை டெலீட் பண்ணலான்னு பார்க்கும்பொழுது டக்குன்னு ஹீரோ ஃபோனை தள்ளி விட்டுட்டு கரெக்டாக கேட்ச் பிடிச்சிருவான். சூப்பராக இருக்கும் இந்த சீனு. இதனால கடுப்பான அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி நெரிக்க நம்ம ஹீரோவை, இவன் கையில் ஃபோன் தானே இருக்குது, ஸோ அந்த ஃபோனை வச்சு நல்லா கண்ணில் குத்திடுவான். அந்த வலி தாங்க முடியாமல் இருக்கும் போதே அவனை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருவான். ஸோ ஜோம்பிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனை நல்லா கடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த கடிக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா இவன் தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். ஹீரோ திரும்பி பார்த்தா தான் தெரியும் இவன் கடி வாங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வில்லன் பார்க்குற பார்வையிலேயே கொஞ்சம் பயந்துருவான். அவன் கையை முறுக்குவான் பாருங்க, நீ மட்டும் என் கையில் மாட்டின அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த வில்லனோட லுக்கு. இந்த பக்கம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மொபைல்ஸையும் உடைச்சிட்டு இருப்பா. இந்த மாதிரி மொபைல்ஸை உடைச்சிட்டா இதுக்கப்புறம் அந்த ஃபோனில் இருக்க வீடியோ
வீடியோ வந்து யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்னு நினச்சி சிரிச்சிட்டே எல்லா ஃபோனையும் உடச்சிட்டு இருக்கா. ஆனாலும் இவ கடி வாங்கிட்டா. பட் இன்னும் சேஞ்ச் ஆகவே இல்லைல்ல. சரி என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த வில்லன் பையனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாம்பிஸ் கடிச்சு முடிச்சுட்டு அகெயின் நம்ம ஹீரோவை தான் பார்க்குது. இவன் ரேக் மேலே நின்றுருப்பான். உடனே எல்லாமே துரத்த ஆரம்பிச்சது. அந்த ரேக்காக அவன் தாவி தாவி போயிட்டு இருப்பான். பட் இருந்தாலும் இங்கே விடாமல் துரத்திட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் இவனும் அந்த ரேக் மேலேருந்து கீழே விழுந்துருவான். ஒரு ஜோம்பியும் அட்டாக் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா புக் எடுத்து அடிக்கிறது, சேர் எடுத்து அடிக்கிறதுன்னு பயங்கரமாக இவனும் ஃபைட் பண்ணி ஒரு வழியாக அந்த லைப்ரரியை விட்டு வெளியில் வந்து அந்த கதவையுமே சாத்திடுவான். சரி வெளியே எந்த பக்கமாச்சும் போகலான்னு பார்த்தா எந்த பக்கம் திரும்பினாலும் ஜாம்பிஸாக இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு ஏர் வென்டிலேட்டர் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போய் தப்பிச்சு போகலான்னு பார்த்தா உள்ளே நுழையும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி அட்டாக் பண்ண வரும். அதை வெளியில் அந்த ஆர்ச்சரி டீம் பொண்ணு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அம்ப விட்டு கொண்டுடுவா. பட் இந்த டீமை வந்து நம்ம ஹீரோவும் பார்க்கல, நம்ம ஹீரோவை அந்த டீமுமே பார்க்கல. இந்த டீமை தான் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி உன் தம்பி எவ்வளோ நேரம் தான் தேடிட்டே இருக்குது, நம்ம உயிர் போயிடும் போலன்ற மாதிரி அந்த இன்னொரு பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. இப்படி பேசிக்கிட்டே இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூமில் தான் போவாங்க. அங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். சரி உடனே வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு ஆக்சஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிச்சு அவனும் மேலே ஏறி உட்காந்துட்டு என்னதான் நடக்குது வெளியில், எப்படியாச்சும் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். பட் ஆனால் எதுவுமே நடக்காது. கீழே ஜாம்பிஸ் தான் நின்றுட்டு இருக்கும். ஆக்சுவலாக நம்ம கொரியன் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இருக்கிற எல்லா ஆக்சஸையும் கட் பண்ணியிருப்பாங்க. வைஃபை, இன்டர்நெட்னு. இது தெரியாமல் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்சரி டீமும் நம்ம ஹீரோவும் பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்காங்க. என்னடா யாருக்குமே லைன் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம கிளாஸ் ரூமை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு பேசிட்டே இருக்கும்போது நம்ம யாக் பார்த்தீங்கன்னா அவகிட்ட போய் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். கவலைப்படாத, கண்டிப்பாக அவன் ஃப்ரெண்டு வந்துடுவான், அவன்லாம் எப்படின்னாலும் தப்பிச்சு வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். மேலே ஹெலிகாப்டர்லாம் பறக்கிறத பார்த்து இப்போ தான் இந்த ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. இந்த கண்ணாடி போட்ட பையன்கிட்ட வந்து கேட்பா, நம்ம ஒரு ட்ரோன் செஞ்சிட்டு இருந்தோம்ல அது என்ன ஆச்சு அப்படின்னு. ஆனால் நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி இப்போ நம்ம அதை சரி செய்வோம், நம்ம அதை சரி செஞ்சுட்டா நம்ம ஹீரோ எங்கே இருக்கான்னு நம்ம பார்க்கலாம், அப்படி இல்லைனா நம்ம ஹெல்ப்பும் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. பட் அந்த ட்ரோன் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இவங்க எந்த கிளாஸ் ரூம்லேருந்து வந்தாங்களோ அங்கேயே தான் இருக்குது. மறுபடியும் அதே ஹோல்ஸ் பைப்பை பிடிச்சி அவங்க மேலே தான் போகணும். யாக் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேண்டாம் நீ இப்போ தான் உள்ளேயே வந்த அப்படின்னு சொல்லவும் அந்த கண்ணாடி போட்ட பையனை நானே மேலே போய் எடுத்துகிட்டு வரேன்னு போவோம். நம்ம ஹீரோயினும் கூட போவா. அப்புறம் நம்ம போலீஸை தான் காமிக்கிறாங்க. அவர் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காரு. கூடவே இன்னொருத்த அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பான் இல்லையா, அவனுமே இருக்கா. அங்கே ஒரு கார் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. எப்படியாச்சும் நம்ம அந்த காரில் ஏறிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கூட சுற்றி அங்கங்கே வந்து ஜாம்பி சுற்றிட்டு இருக்கும். இவங்களும் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக அந்த காருக்குள்ளே ஏறிடுவாங்க. பட் ஆனால் ஏறிட்டு தான் பயங்கரமாக மொக்க வாங்குவாங்க. கார் பார்த்தீங்கன்னா ஆனே ஆகாது. மறுபடியும் கஷ்டப்பட்டு வெளியில் வந்து அங்கேருந்து ஓடி தப்பிச்சு போயிட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ளே போய் நுழைவாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு குழந்தை பெற்றிருப்பா இல்லையா, அவள் கையை கூட கட்டி போட்டிருப்பாளே, அந்த ரூம்குள்ளே தான் இவங்க வந்திருக்காங்க. இப்போ தான் அந்த பொண்ணை பார்க்குறாங்க. கூடவே அந்த பக்கம் அந்த குழந்தை இருக்கிறது இன்னும் பார்த்துட்டு இவங்களுக்கு புரியுது இந்த குழந்தை வந்து இந்த பொண்ணோடதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சென்டிமெண்ட் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த குழந்தைய நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அந்த கண்ணாடி போட்ட பையனை தான் காமிக்கிறாங்க. இவங்க வந்து அந்த ட்ரோனை சரி செய்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கீழே கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா யாக்கும் அந்த பொண்ணு வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த கிளாஸ் லீடரும் அந்த கிளாஸ் லீடர் வந்து கேட்பா, ஒருவேளை நம்மளும் இந்த மாதிரி ஜோம்பியாக மாறிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்பா. அதுக்கு யாக் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக மாறவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டதும், நான் மாறிட்டேன்னா உன்னை மறந்துடுவேனே அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே புன்னகை தான் கிளாஸ் லீடருக்கு. அப்புறம் நம்ம பயங்கர ஃப்ளக்சுவேட் ஆன ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. வேர்த்து விறுவிறுத்து ரொம்ப சோகமாக இருக்கான். ஒரு நிமிஷம் அவன் ஃபேமிலி அவனோட பாஸ்ட் எல்லாம் நினச்சி பார்க்குறான். இதெல்லாம் சந்தோஷப்படுத்திட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஜோம்பிஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அந்த வெரண்டா வழியாக ஓடி வரான். ஒரு வழியாக ஒரு கிளாஸ் ரூமில் போய் நுழைஞ்சிடறான். அது மியூசிக் கிளாஸ் போல். அங்கே இருக்க கிட்டார் எடுத்து அடிக்கலான்னு ரெடியாக இருக்கா. மேபி அங்கே ஜாம்பிஸ் இருக்கலான்னு. பட் ஆனால் அங்கே எல்லாமே பிளெயினாக காலியாக இருக்குது. வழியாக கண்ணாடி போட்ட பையனும் நம்ம ஹீரோயினும் கீழே அந்த ட்ரோனை எடுத்துகிட்டு வந்து எல்லாருமே சேர்ந்து சரியாக ஆக்கி அதை பறக்க விட்டும் பார்க்குறாங்க. பட் எங்கே சுற்றினாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜோம்பிஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவை தான் அவங்க தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஆர்ச்சரி டீமை காமிக்கிறாங்க. அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைனிங் ரூமில் தான் வந்துட்டு லேண்ட்லைன் நம்பர் இருக்குது, அதுக்கு எந்த நெட்ஒர்க்கும் தேவையில்லைன்னு. ஸோ நம்ம அங்கே போனால் எமர்ஜென்சி லைனுக்கு கால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுப்பா. சரி இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவெடுத்து அங்கேருந்து போவாங்க. அப்போ நம்ம ஆர்ச்சரி டீம் பொண்ணு பார்த்தீங்கன்னா அம்பு விட விட இவங்க ஒருத்தலாம் கீழே இறங்கி போவாங்க. கடைசியாக இந்த பொண்ணுமே கீழே இறங்கிடுவா. அப்புறம் இந்த ட்ரோனோட வியூவை தான் காமிக்கிறாங்க. ஒரு கிளாஸ் ரூமாக போயிட்டுருக்கு. எங்கடா நம்ம ஹீரோ இருக்கா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கு அந்த ட்ரோனு. இந்த ட்ரோனோட வியூவிலே தான் பார்ப்பா நம்ம ஆச்சரி பொண்ணு வந்து நிறைய பேர் அம்பு விட்டுருப்பா இல்லையா, அதை பார்த்துட்டு இந்த கிளாஸ் ரூமில் இருக்க பையன் சான்ஸே இல்லை, எங்கள் அக்கா இருக்கா போல இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவன் தான் அந்த தம்பி போல. இவன் இங்கே இருக்கிறது தெரியாமல் அந்த அக்கா எங்கெங்கேயோ பார்த்து சுற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ட்ரோனில் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகலை, நல்லா தான் இருக்கான் அப்படின்ற பொழுது எல்லாருக்கும் ஹாப்பி ஆகிடுது. அங்கேருந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அந்த ஆப்ரேட் பண்ணுற பையன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கத்த
கத்துனாலும் அங்கே கேட்காது, நம்மளால் பார்க்க மட்டும் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம யாக் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம ஹீரோயினை போயிட்டு கட்டிப்பிடிக்க, இங்கே கிளாஸ் ரூம் அந்த கிளாஸ் லீடர் பார்த்தீங்கன்னா திரும்பி பாப்பா, ஐயோ நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி நைஸாக யாக் இந்த பக்கம் வந்துடுவான். இப்போ நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகலைன்னு தெரிஞ்சதுமே அந்த ட்ரோனை பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வெளியில் அனுப்புகிறாங்க. வெளியில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு தெரியணும் இல்லையா? அப்படி அனுப்புனா இங்கே தான் வெளியில் ரொம்ப மோசமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக எல்லாரும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் ஒரு டீமில் இருக்க ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, இருங்க இது எங்களோட வண்டி அப்படின்ற மாதிரி சொல்லவும், அந்த வண்டிக்கிட்ட அந்த ட்ரோனை கொண்டு போனால் உள்ளே அவங்க அப்பாவும் அம்மாவும் ஃபுல் ஜோம்பியா மாதிரி ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு கதறி கதறி அழுவா. கூடவே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவா. அப்புறமா இந்த ட்ரோனுமே பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லாமல் கீழே விழுந்துடும். இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு ஹெலிகாப்டரில் வந்திருப்பாங்க இல்லையா, ஒரு தனி தீவில் தான் வந்துட்டு யாருமே இன்ஃபெக்ட் ஆகாத பீப்புளெல்லாம் கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிட்டு தனிமைப்படுத்தப்படுறாங்க. அப்போ அங்கே கூட்டிகிட்டு போன அந்த லேடி பார்த்தீங்கன்னா பெரிய அரசியல்வாதி போல். யாராக இருந்தால் என்ன மேடம், நீங்கள் இருந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் எப்படி இங்கெல்லாம் இருக்கிறது, நான் ஒரு பெரிய செலிப்ரிட்டி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. பட் வேறு வழி இல்லை, இங்கே எல்லாருமே ஒன்று தான்ன்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம இந்த வில்லன் பையனை தான் காமிக்கிறாங்க. திடீர்னு எழுந்திருச்சு அப்படியே உட்காடுறான். இவனுக்கு இன்னும் எதுவுமே ஆகலை போல். அவன் வாங்கின கடைகள்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம செத்துட்டோமா, இன்னும் இல்லை ஜாம்பியாக இருக்கோமான்ற குழப்பத்திலே தான் இருக்கான். இவன் எந்திரிச்சதை எல்லா ஜாம்பியும் இவன் மேலே கடிக்க ஓடி பாஞ்சி வரும். பட் ஆனால் எதுவுமே அட்டாக்கே பண்ணாது. இவனுக்கே ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக இன்னொரு பொண்ணு இருப்பா இல்லையா, அதே மாதிரி தான் இவனுமே இருக்கான். கடி வாங்கியுமே இவங்கெல்லாம் இன்னும் நார்மலாக தான் இருக்காங்க. இப்போ அந்த சயின்ஸ் டீச்சரோட வீடியோவை தான் காமிக்கிறாங்க. இந்த வைரஸ் வந்து ஒருத்தரை வந்து கடிச்சிருச்சு, அப்படி ஒருத்தரை கடிச்சிட்டாங்க இந்த ஜோம்பி அப்படின்னா அவங்க உடம்பையே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மெமரிஸ் எல்லாமே போயிடும். பட் ஆனால் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் எதுவுமே பண்ண முடியாது. இவங்க ஆஃப் வந்து ஜோம்பி மாதிரி ஆஃப் ஹியூமன் மாதிரி இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு நியூ கிரியேச்சர் மாதிரி தான் இவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த வீடியோவில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க வந்து ரொம்ப ரொம்ப அப்கிரேடடாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு அதீத சக்தி இருக்குன்ற மாதிரி அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த பொண்ணுக்கும் இந்த வில்லன் பையனுக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அவங்க மாறி இருக்காங்க. தனக்கு எதுவுமே ஆகலைன்னு புரிஞ்சுக்கிட்ட இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு வெளியில் இந்த ஜாம்பிங்களுக்கே டானுங்கிற மாதிரி நடந்து வந்துட்டு இருப்பான். வந்து ஒரு கத்து வேற கத்துவான். நம்ம ஹீரோவோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அப்படியே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அந்த மியூசிக் கிளாஸ்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்துட்டே இருக்கும் ஒரு டேபிள் பின்னாடி. அங்கே என்னவோ இருக்குன்னு நினச்சிட்டு அந்த கிட்டார் எடுத்துட்டு அடிக்கலாம் அப்படின்னு கிட்ட போயிட்டே இருப்பான். இதை யாரோ பார்க்குற மாதிரியும் காமிப்பாங்க. அப்படியே கிட்ட போகும்போது இந்த எபிசோடு இங்கே முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப அப்ரிசியேஷனாக இருக்கும். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை. தேங்க்யூ, பாய் பாய்.